Hi friends, வணக்கம். Welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு ஹேர் பேக் தான். இந்த ஹேர் பேக் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு கோல்ட் அண்ட் காஃப் அதிகமானனால நான் மாத்திரை எடுக்க வேண்டியதா இருந்தது. மாத்திரை எடுத்தனால எனக்கு ஹெவி ஹேர் லாஸ் இருந்தது. ஸோ அந்த ஹேர் லாஸை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ற ஒரு ஹேர் பேக் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதை உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அது என்ன ஹேர் பேக்னு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹேர் பேக்ல என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஆழி விதை, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த மூணையும் வந்து தண்ணியில வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சிடறேன். அடுத்த நாள் காலையில மிக்சி ஜார்ல இந்த ஊற வச்ச விதைகள்லாம் வந்து போட்டுட்டு அது கூடவே தேவையான தண்ணியும் வந்து ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கரண்டி தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு டீப் கண்டிஷனர் டூ. அதனால நான் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். என்னோட பேக்கோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே வாட்டரி கன்சிஸ்டன்சில இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் பவுடர். எனக்கு ஹைபிஸ்கஸ் பவுடர் பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருவேப்பிலை பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சீயக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பவுடர் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி கூடயும் இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியை நான் என் தலையில ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது மெயினா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல்ப்ல வந்து நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டும் வந்து அப்ளை பண்ணலாம், தேய்க்காமலையும் நீங்க வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப காலமா இந்த மாதிரி தான் எண்ணெய் தேய்ச்சிட்டு பேக் போடுறது என்னோட வழக்கம். பட் நான் சில பேருக்கு வந்து இல்லைங்கக்கா எண்ணெய் போட்டா எனக்கு பேக் வந்து ஒட்டாதோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க வந்து எண்ணெய் தேய்க்காமலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இதுதான் வந்து கம்ஃபர்ட், எண்ணெய் தேய்ச்ச பிறகு இந்த பேக் போடுறது. ஸோ எண்ணெய் தேய்ச்ச பிறகு இந்த பேக் வந்து நான் ஸ்கேல்ப்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும் 5 to 10 minutes வரைக்கும். எக்ஸஸ் இருக்கிறது உங்களோட ஹேர் லென்த்ல வந்து நீங்க தேய்ச்சி விடுங்க. அது முடிஞ்ச பிறகு நீங்க வந்து ஒரு 20 to 30 minutes வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஷாம்பூ வாஷ் பண்ணுங்க. ஸோ 2 தடவை நம்ம வந்து நல்லா கிளீனா ரின்ஸ் பண்ணி எடுத்துடணும். அந்த பேக்கை வந்து நல்லா கிளீனா வந்து வாஷ் பண்ணி விட்டுருங்க. ஷாம்புவா நல்லா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். கஞ்சி தண்ணியும் அதுக்கப்புறம் நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த விதைகளோட தண்ணியும் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ரின்ஸா நான் வந்து தலையில வந்து ஊத்திடுவேன். ஊத்திட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுவேன் 5 to 10 minutes வரைக்கும். அந்த 5 to 10 minutes கழிஞ்சிட்டு அப்புறம் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது என்னோட ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த 3 இன்கிரீடியன்ட்டும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த வெந்தயம், ஆளி விதை, அதுக்கு மட்டும் இல்லாம அந்த கருஞ்சீரகம், இந்த 3மே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி வளர வைக்கிறதுக்கு, முடி கொட்டுறதை வந்து கம்மி பண்றதுக்கு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தா நீக்கிறதுக்கு, முடியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ஹேர் பேக் தொடர்ந்து 2 வாரம் யூஸ் பண்ணுங்க. ஒரு வாரத்துல 2 தடவை யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து 2 வாரத்துல உங்களுக்கு முடி கொட்டுறது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். முடி வளர்ச்சியை வந்து நீங்க பார்க்க முடியும். அண்ட் இன்னொன்னு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்க உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாம டேட்ஸ் வந்து 4 ரெகுலரா வந்து சாப்பிடுங்க. ஸோ உங்களோட முடி கொட்டுறது ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த ஹேர் பேக்கை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அந்த தான் டேக் கேர், டாடா, பை பை.